அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எது? எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? எந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்காது? எந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்? எந்த ஆசீர்வாதத்தை நீ நான் முக்கியமாய் தேட வேண்டும்? எந்த ஆசீர்வாதத்துக்காய் நீ நான் காத்திருக்க வேண்டும்? எந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில முக்கியம் என்பதை நீ அறியணும், நானும் அறியணும். நானும் அறியணும், நீ அறியணும். மற்றதெல்லாம் அடுத்தது. உடைய சம்பாத்தியம், நீ சேர்த்து வைத்த பொன், சேர்த்து வைத்த பொருள், உடைய ஆஸ்தி, உன் அந்தஸ்து, உன் வருமானம் இரண்டாவது இடத்துல வை. இரண்டாவது இடத்துல வை. முதலாவது எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவ தூதன் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த மரியாளுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த மரியாள் யார்? இந்த மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் வேதத்துல தேடி பார்த்தால் ஒருவேளை வெள்ளியையும் பொன்னையும் உடைய ஒரு பெரிய சீமாட்டி இல்லை. பெரிய சீமாட்டியாக இந்த மகள் தாய் காணப்படவில்லை. வெள்ளியும் பொன்னையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்ட ஒரு பெரிய ராஜாத்தியாக இந்த வேத மரியாதை எழுதவில்லை. ஒரு பெரிய ஐஸ்வர்யவாட்டியாக மரியாள் எழுதப்படவில்லை. இந்த உலகத்திலே அநேகர் இன்றைக்கு மரியாளை எத்தனையோ காரியங்களை சொல்லி வாழ்த்துகிற அந்த வாழ்த்துதலுக்கு காரணம் என்ன? மரியாள் இந்த நாளிலே இவ்வளவு உயரத்தில், இவ்வளவு உயரமான காரியங்களே உயர்த்தப்பட்ட அந்த நோக்கங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 காரியங்கள் எழுதப்படுகிறது. முதலாவது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நாம் கேட்கலாம், ஏங்க அவள் கையிலே பொன் இல்லை, பொருள் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, எந்த ஐஸ்வர்யமும் மரியாதத்திலே காணப்பட்டதாக இல்லை, இவரிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருந்ததாக எழுதப்படவில்லை, ஒரு சீமாட்டியாக இவள் காணப்படவும் இல்லை, இவளை பார்த்து இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எது இந்த மரியாதை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காண்பிக்கிறது? எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? நல்ல கவனிங்கள். நீ பெறுகிற கிருபையும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் தான் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பெற்ற, நான் பெற்ற பொன்வெள்ளி அல்ல, தங்கமோ வைடூரியமோ அல்ல, ஆஸ்தியோ வாஸ்தியோ அல்ல. அன்பானவர்களே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? நீ கிருபை பெற்றிருக்கிறையா? நீ பெற்ற கிருபை உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நீ காணப்படுவாய்.